பீட்டா டிகே அப்படின்னா என்ன? ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன் நடந்து அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய பேரண்ட் நியூக்ளியஸ் ஸ்டேபிளாக டாக்டர் நியூக்ளியஸை ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அலாங் வித் தட் பீட்டா ரேஸ், அதாவது பீட்டா பார்ட்டிகல் அப்படிங்கிறது எமிட் ஆகும். ஸோ அந்த நியூக்ளியர் ரியாக்ஷனை தான் நம்ம பீட்டா டிகேன்னு சொல்கிறோம். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டா டிகே ஆஃப் பாஸ்பரஸ். இப்போ இந்த பாஸ்பரஸ் இது நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா கேபிட்டல் பின்னு போடுறோம். இதோடைய அட்டாமிக் நம்பர் 15, மாஸ் நம்பர் வந்து 32. ஸோ இது வந்து நியூக்ளியர் ரியாக்ஷன் அண்டர்கான் பண்ணும்போது இந்த பாஸ்பரஸ் அப்படிங்கிற அந்த அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய இந்த பேரண்ட் நியூக்ளியஸ் ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய டாட்டர் நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆகும். அதாவது இது சல்ஃபராக வந்து மாறுது. இதோடைய அட்டாமிக் நம்பர் வந்து 16, மாஸ் நம்பர் 32 அண்ட் பீட்டா ரேஸ் வந்து இங்கே எமிட் ஆகுது. தட் இஸ் -1 E0. இதுதான் வந்து பீட்டா டிகே அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த டாட்டர் நியூக்ளியஸோடைய அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது பேரண்ட் நியூக்ளியஸோடைய அட்டாமிக் நம்பரை விட +1 அதிகமாக இருக்குது. அண்ட் மாஸ் நம்பர்னு பார்த்தோன்னா இந்த பேரண்ட் நியூக்ளியஸ்க்கும் சரி இந்த டாட்டர் நியூக்ளியஸ்க்கும் சரி இந்த ரெண்டுத்துடைய மாஸ் நம்பரும் சேமாக வந்து இருக்கும் பீட்டா டிகேல.